ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளில் எபேசியர் நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளலாம். இதனுடைய ஆசிரியர் பவுல். எழுதின காலம் கிபி 61 62 வரை அதிகாரங்கள், 6 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தில் 155 வசனங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியையும் சிகரத்தை நோக்கி ஒரு அறைகூவல் விடுகிற காரியத்தைத்தான் பவுல் இங்கே எழுதியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இதனை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு கதை. என்ன, பசித்து தளர்ந்து போய் ஒரு மனிதர் இருந்தார். வாழ்வில் முதல் கப்பல் பயணம் அவருக்கு கிடைத்திருந்தது. கப்பல் பயணச்சீட்டு அவருக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. கையில் காசு எதுவும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே உணவு உண்ண அங்குள்ள உணவகத்தில் காசு கொடுக்க வேண்டும் என்று கருதி அந்த உணவகத்துக்குள்ளே செல்லாமல் அவர் தனித்து உட்கார்ந்திருந்தார். எல்லாரும் வயிறார உண்டு பேசி கழித்து கொண்டிருந்த போது இவர் பசியினால் துடித்து கொண்டிருந்தார். 2 நாட்கள் கழிந்தன. 3வது நாள் இவரால் தாக்கு பிடிக்க முடியலை. துணிந்து உணவகத்தில் அங்கே உணவை சாப்பிட வேண்டும் என்று சென்றபோது அங்கே சென்றால் இவருக்கு அமோக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அரச மரியாதையுடன் உணவும் இவருக்கு வழங்கப்பட்டது. பயந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர் மெல்ல வெளியேறும்போது அங்கிருந்த வேலையாள் ஒருவரிடத்தில் கேட்கிறார், காசு செலுத்த வேண்டாமா என்று சொல்லி கேட்டபோது வேலைக்காரர் இவரை பார்த்து சிரிக்கிறார். உங்கள் உணவுக்காக காசு பயணச்சீட்டு பெறும்போதே செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வேலைக்காரர் இவரிடத்தில் சொல்லுகிறார். திடுக்கிட்ட அந்த பயணி தமது அறியாமையை நினைத்து அவர் அங்கே நொந்து கொண்டார். பவுல் எபேசியர் நிருபத்தில் இத்தகைய கருத்தையே அவர் சொல்ல வருகிறார். பவுல் கூறும் காரியங்களை விளங்கி கொள்ளாத எத்தனையோ விசுவாசிகள் இன்னும் அறியாமையில் ஆன்மீக பசியினால தான் இன்றைக்கு அல்லலுற்றே கிடக்கின்றனர் என்று சொல்ல முடியும். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 குறிப்பிடுகிறார். இதுதான் இந்த சுவிசேஷ நூலினுடைய முக்கிய சிறப்பான செய்தி. நற்கிரியை செய்து வாழ உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசி அலைந்து திரியும் ஏதுமற்றவராக விட்டுவிடப்படவில்லை. அவருக்கான அனைத்து பாதையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டுள்ளது. தமது சுவடுகளை சரியான பாதையில் பொருந்தும்படி அமைத்து கொள்ள வேண்டியது மட்டுமே அவரது கடமை என்று சொல்லி 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். தமது அடிச்சுவடுகளை சரியான பாதையில் வைத்து அவர்கள் அதை பொருத்தி நடக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்கிற கருத்தை சொல்லுகிறார். இவ்வாறு சிகரத்தை காட்டிக்கொண்டு நம்மை கூவி அழைக்கிற செயலில் தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தில் ஈடுபடுகிறார். திருச்சபையை பற்றிய உன்னதமான ஒரு வடிவமைப்பு எத்தகையது என்பதை எடுத்து கூறும்படியாக பவுல் இந்த நிருபத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிருபத்தில் இந்த பூமியில் நின்றல்ல 3ஆம் வானத்தில் நின்று பவுல் பேசுகிறார் எனவே நாம் கொள்ள வேண்டும். அந்த அளவு இந்த நூலில் பரலோக பார்வையில் உலக பார்வையை அணுகி அவர் இந்த காரியத்தை எழுதுகிறார். எனவே இந்நூலுக்கு பவுலின் 3வது வான நிருபம் என சிலர் பெயர் சூட்டி இந்த நிருபத்தை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற போது அவர் சிறையில் இருந்தார். அப்போஸ்தலர் 28வது அதிகார குறிப்புகள் கூறுகிற சிறைவாசகமே அந்த காரியமாக இருக்கிறது. இது நிகழ்ந்த காலம் கிபி 61 62 வரை. இக்காலகட்டத்தில் இவருடன் சில முக்கிய மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் வழியாகத்தான் சில கடிதங்களும் அனுப்பப்பட்டன. அவை சிறை நிருபங்கள் என அழைக்கப்படுகின்றன. உடனிருந்த மனிதர்களையும் அனுப்பப்பட்ட நிருபங்களையும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எப்பாப்பிரா தீத்து இவரோடு கூட இருந்தார். பிலிப்பியை சார்ந்தவர் பிலிப்பியர் 4:18 பார்க்க முடியும். இவர் வழியாக பிலிப்பியர் நிருபமானது அனுப்பப்பட்டது. தீகிக்கு இவர் எபேசுவை சார்ந்தவர். எபேசியர் 6:21 இவர் வழியாக எபேசியர் நிருபமானது அனுப்பப்பட்டது. எப்பாப்பிரா கொலோசேவை சேர்ந்தவர். கொலோசியர் 4:12 இவர் வழியாக கொலோசே நிருபம் அனுப்பப்பட்டது. ஒனேசிமு இவர் கொலோசேயைச் சேர்ந்த ஒரு அடிமை. பிலமேன் 10வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். இவர் வழியாக பிலமோனுக்கு நிருபம் அனுப்பப்பட்டது. எபேசிய நிருபம் எபேசியில் இருந்த ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அனுப்பப்பட்டதா, ஆசியா மைனரில் உள்ள பல சபைகளுக்கான ஒரு சுற்று கடிதமாக
அனுப்பப்பட்டதா என்கிற பல விவாதங்கள் உண்டு. சில முக்கிய கையெழுத்து பிரதிகளில் எபேசுவிலே என்ற, அதாவது 1:1 அதிகாரத்தில் அந்த சொல் இல்லை என்பதே இந்த விவாதத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆசியா மைனரின் மிகவும் அழகான, செழிப்பான, செல்வமிக்க, சுதந்திரமிக்க இந்த துறைமுக பட்டணத்தில் பவுல் தமனது 2வது மிஷினரி பயணத்தில் தான் தன்னுடைய சுவிசேஷ விதைகளை விதைத்தார். கொரிந்து பட்டணத்தில் 18 மாதங்கள் செலவிட்ட பின்பு எபேசுவில் ஆக்கிலா பிரிஸ்குல்லாவுடன் களம் இறங்கினார். இதை அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மிக விரைவிலேயே அவர் அங்கிருந்து இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 18:19 21 வரையிலும் இதை பார்க்கிறோம். ஆக்கிலா பிரிஸ்கில்லா தம்பதிகள் அங்கேயே தங்கி இருந்து திருப்பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அக்காலத்தில்தான் அங்கு அவர்கள் அப்பல்லோவை அவர்கள் சந்தித்தார்கள். கொஞ்ச அறிவுடன் வந்த அந்த வீர பிரசங்கி மிஞ்சும் பலத்துடன் மீண்டும் வீதிகளை அசைக்க அவர் புறப்பட்டதை தான் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 24 26 வரையிலும் பார்க்கிறோம். பவுல் 3வது மிஷினரி பயணத்தின் போது மீண்டும் எபேசுவை வந்தடைந்தார். அங்கே சுமார் 3.5 ஆண்டுகள் வேதாகம போதனைகளை அவர்களுக்கு போதித்தார். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 8-10 வரையிலும் 20வது அதிகாரம் 31வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். உலக புகழ்பெற்ற டயனா என்ற அர்த்தமிக் கோவிலின் நகரில் காலங்களில் இரகசியமாக இருந்த திருச்சபை காலூன்றி வளர்ந்து வந்தது. எபேசு எழுத்துக்கள் என்ற மந்திர தாயத்துகள் விற்று காசு பார்த்தோரின் வீதியில் சத்திய சுவிசேஷ புயல் பாய்ந்து பரவியது. மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கடந்த மக்கள் தேவ மந்தைக்குள்ளாக அவர்கள் சேர்க்கப்பட ஆரம்பித்தார்கள். அக்காலத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகள் சில உண்டு. யோவான் ஸ்நானனின் சீடர் தொடர்பிலான நிகழ்ச்சியை அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1-12 வரையிலும் பார்க்கிறோம். ஸ்கேவா புத்திரரின் பேய் விரட்டு நிகழ்ச்சி அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 13-20 வரையிலும் பார்க்கிறோம். டயானா பக்தர்களின் எதிர்ப்பு நிகழ்ச்சி அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 21-41 வரையிலும் பார்க்கிறோம். பவுல் எபேசுவில் தங்கியிருந்த காலத்தில்தான் 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர் ஆகிய நிருபங்களை எழுதினார் என்று கருத்துக்கள் நிலவுகின்றன. பின்பு சந்தித்த போது எபேசு மூப்பர்களை மிலேத்துவுக்கு அழைத்து பவுல் உருக்கமானதோர் உரையாற்றினதை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 16 நாம் 38வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். கொலோசியர் 4:16 குறிப்பிடும் நிருபம் இந்த எபேசியர் நிருபமே என்று சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் 2 வேதாகம எழுத்தாளர்களால் 2 நிருபங்களை பெற்ற சபையாக எபேசு இருக்கிறது. பவுல் இந்த எபேசியர் நிருபத்தை எழுதினார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு கடிதத்தை அவர் எழுதினார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 1-7 வரையிலும் பார்க்கிறோம். இந்த சபையில் புகழ்பெற்ற பல ஆன்மீக தலைவர்கள் அங்கே ஊழியம் செய்த பெருமை இந்த சபைக்கு உண்டு. பவுல் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். அப்போலோ ஊழியம் செய்திருக்கிறார். யோவான் ஊழியம் செய்திருக்கிறார். தீமோத்தேயு இங்கே ஊழியம் செய்திருக்கிறார். இந்நூலில் கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையானது பல முறை நாம் வாசிக்க முடியும். பவுலின் நிருபங்களில் மொத்தமாக 160 முறை இந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த சின்ன நூலில் 32 முறை திரும்ப திரும்ப கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்தி இருக்கிறார். இந்நூலினுடைய அந்த குறிப்பில் கிறிஸ்துவை தலையாக கொண்ட திருச்சபையாக, தேவாலயமாகிய சபையாக, கிறிஸ்துவின் இரகசியமாக, ஆன்மீக வரங்களை, மனவாட்டியாகிய சபை ஆகியவை குறித்த கருத்துக்களை இங்கே பவுல் அதிகமாக பேசியிருக்கிறார். இரகசியமான சபையின் நித்திய திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு உலக ஆன்மீக போராட்டத்தில் வென்று முன்னேற பவுல் இங்கே ஒரு அருமையான அறைகூவலை விடுகிறாரே. இதை புதிய ஏற்பாட்டின் யோசுவா நூலே என்று அழைக்கக்கூடிய ஒரு தகுதி பெற்ற நூலாக இது இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரிவினையற்ற ஒரே குடும்பம் என்ற சித்தாந்தத்தை முன்வைக்கிற இந்த நூல் ஆன்மீக அனுபவங்களின் சிகரத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூலை நிருபங்களின் இமயம் என்றே அழைக்கலாம். நமது லட்சிய சிகரமாகிய சபையின் சிரசாகிய கிறிஸ்துவை நோக்கி முன்னேற நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதுதான்
பவுலுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த நூலில் ஒரு முக்கிய கண்ணோட்டம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் மிக எளிய முறையில் 2 அடிப்படை கருத்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. நாம் எப்படி தேவனால் மீட்கப்படுகிறோம், மீட்கப்பட்டவர்கள் என்ற நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பவையே இந்த புதிய ஏற்பாட்டில் அடிப்படையாக உள்ள கருத்துக்கள். அவை எபேசியர் முதல் 3 அதிகாரங்களும் இவற்றின் முதல் கருத்துக்களை வலியுறுத்துகின்றன. அதாவது எப்படி தேவனால் மீட்கப்படுகிறோம் என்கிற கருத்துக்களை முதல் 3 அதிகாரங்கள் வலியுறுத்துகின்றன. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை 2வது கருத்தை அது மையமாக கொண்டுள்ளது. மீட்கப்பட்டவர்கள் என்ற நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்கள் மீதி 3 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. 3 அதிகாரங்கள் வேதாகமத்திலே மிகச்சிறந்த பகுதிகளில் ஒன்றுடன் அது ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அழகிய மீட்பு பாடலில் தேவனுடைய தெரிந்தெடுத்தலை பார்க்கிறோம், முன்குறித்தலை பார்க்கிறோம், நம்மை தமது பிள்ளைகளாக தத்தெடுத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை தமது குமாரன் தமது இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு கிடைத்த பரிசுத்த ஆவி ஒரு அடையாள முத்திரையாகவும் நமது சுதந்திரத்தின் முதல் அச்சாரமாகவும், அதாவது முன்தொகையாகவும் உள்ளது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இந்த அதிகாரத்தில் பவுல் விசுவாசத்தின் மூலம் கிருபையினால் கிடைக்கும் மீட்பின் மூலம் தேவன் நம்மை தம்முடன் ஒப்புரவாக்கி கொள்கிறார் என்று சொல்லி அவர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் பேசுகிறார். ரட்சிக்கப்படுகிற அனைவரையும் தம்முடன் சேர்த்து கொள்ளுகிறார் என்று 2வது அதிகாரம் 11லிருந்து 15 வரை இந்த எபேசியர் நிருபத்தில் எழுதுகிறார். நம்மை கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக்குகிறார், அதுவே திருச்சபை என்று சொல்லி 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் குறிப்பிடுகிறார். மீட்பின் லட்சியம் வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வருவதே அந்த கிறிஸ்துவும் அதில் தலைவராக இருந்து இதை செய்கிறார் என்கிற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். அதிகாரங்கள் 4லிருந்து 6இல் திருச்சபையில் செயல்படக்கூடிய அறிவுரைகளை அங்கே பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவில் மீட்படைந்தவர்கள் தனியாகவும் குடும்பமாகவும் சமுதாயமாகவும் கூடி வாழும் பொழுது கவனிக்க வேண்டிய காரியங்களை இங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எபேசியர் நிருபத்தில் 35 கட்டளைகளை பவுல் எழுதியிருக்கிறார். இவற்றில் 3 விரிவான பிரிவுகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. விசுவாசிகள் இந்த மாய பாவ உலகை விட்டு தனித்தும் பிரிந்தும் ஒரு புதிய பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்கிற காரியம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், அவர்கள் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பவும் என்கிற காரியம் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலும், தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லி 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்கிறது 4வது அதிகாரம் 11வது வசனத்திலும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாழ வேண்டும் என்று 4:24 அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 5வது அதிகாரம் 2ஆம் வசனம், 3வது அதிகாரம் 17லிருந்து 19 வரையிலும், திருவசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு என்று சொல்லி 5வது அதிகாரம் 26வது வசனத்திலும், கரதிரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக கிறிஸ்து தம்முன் நிறுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நடந்து கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எபேசியர் 5:27 அவர் குறிப்பிடுகிறார். குடும்பத்திலும் தொழில்துறையிலும் அனைவரிடமும் நன்முறையில் பழகி ஒரு புதிய வாழ்க்கையை விசுவாசிகள் நடத்த வேண்டும் என்று அதிகாரம் 5:22 6வது அதிகாரம் 9வது வசனம் வரையிலும் எழுதுகிறார். இந்த உறவுகளில் விசுவாசிகள் நடந்து கொள்ளும் பொழுது அவர்கள் வாழும் சமுதாயத்தில் மற்றவர்களை விட வித்தியாசமானதான ஒரு வாழ்க்கை வாழ அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அது வித்தியாசமானதாக மற்றவர்களால் பார்க்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசிகள் பிசாசின் எல்லாவிதமான இரகசிய திட்டங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவும், அதாவது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட போராட அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த எபேசு நிருபமானது நம்முடைய சிகரங்களினுடைய அந்த உச்சிக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. ஒரு ஆவிக்குரிய உயர்ந்த நிலையை அடையும்படியாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலைமையை
நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய ஆன்மீக பசிகள் நீங்கி ஆண்டவருக்குள் வளர்ந்து உன்னத நிலைமையில் இருந்து ஆண்டவருக்கென்று ஒரு முழு திருப்தியோடு கூட பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு உண்டாக்குகிறது. ஆகவே இந்த நூலை குறித்து நாம் கற்றுக்கொண்டு இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் தியானித்து ஆண்டவருக்குள்ளாக ஆன்மீக வாழ்க்கையில் பசி நீங்கி ஒரு உன்னத நிலைமைக்கு நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.